வணக்கம், பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்கள் இன்ஜினியர் மதி. உங்களோட பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மழை தண்ணினால இந்த மாதிரி உங்க செவுறு எல்லாமே ஓதம் காக்குதுங்களா? சோ அதோட மெயின் ரீசன் நம்ம என்னன்னு பாக்கலாமா? இதோட மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொட்டை மாடி லைன் வாட்டர் பைப் வச்சிருப்போம். அந்த பைப் வந்து ஒழுங்கா பேக்கிங் பண்ணலனாலோ ஏதாவது ஒரு குப்பை போய் அடைச்சிக்கிச்சுனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து மேல ஸ்டாப் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் கசி ஆரம்பிக்கும். பிளம்பிங்ல வந்து நீங்க மெயினா பாத்தீங்க அப்படின்னா கிச்சனு பாத்ரூம்ல இருந்து வர அவுட்லெட் பைப்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைட்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம்னஸ் இருக்கும். மழை அதிகமா பெஞ்சது அப்படின்னாலும் பேஸ்மெண்ட் சுத்தியும் வந்து இருக்கிற வால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரப்பதத்துல அப்படியே மேல ஏறுங்க. வீட்டோட பவுண்டரிக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருப்போம். அதை வந்து ப்ராப்பரா வந்து கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து வரதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த டேம்னஸ்னால என்னென்ன பிரச்சனை வரும் நீங்க பாத்தீங்கன்னா, பெயிண்ட் அந்த இடத்துல உறிஞ்சு வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொறிஞ்சு வந்துடும். கண்டினியூஸா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள வந்துகிட்டே இருந்ததுன்னா பச்சை கலர்ல இந்த பூஞ்சை எல்லாம் பிடிச்சி அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அழுக்காயிரும். ரொம்ப டேம்னஸா இருந்தோம்னா அந்த இடத்துல ஸ்மெல்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஆஸ்துமா, அலர்ஜி, வீசிங் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நடக்கிறதுக்கான வழியை வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். இது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னம்னா, மொட்டை மாடியில சன்சைட்ல எல்லாமே நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ப்ராப்பரா பண்ணிக்கணும். ஸோ ஒரு சின்ன பிளம்பிங்ல இருந்து சின்ன லீக் வந்தாலும் சின்னதான் அப்படின்னு விடாம உடனே வந்து அந்த லீக் வந்து நீங்க வந்து சரி பண்ணிடணும். ஸோ பேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டேம் ப்ரூஃப் வந்து நீங்க வந்து பண்ணி ஆகணும். கீழே வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் போட்டாகணும். ஸோ அப்படி பண்றப்ப தண்ணி வந்து பிரிக்கு வால்ல இருந்து மேல வந்து பாத்தீங்கன்னா வாலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்டுமினஸ் பெயிண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் நீங்க வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேம்னஸ் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். நீங்க வந்து இயர்லி மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ராப்பரா பண்ணிடணும். இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பரா நம்ம அந்த இடத்துல பண்ணிக்கணும். வால் வந்து நீங்க வந்து ட்ரையா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீடு வந்து ஹெல்த்தியா இருக்கும். உங்க வீடு வந்து ஹெல்த்தியா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து குறையும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை வந்து ஃபாலோ பண்ணீங்க.